கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பருந்தனகாள் மேய்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பருந்தனகாள் மேய்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிள்ளனே மல்லரை மாட்டிய மாவாய் பிள்ளனே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சில்றனாம் தேவாதி தேவனை சில்றனாம் தேவாதி தேவனை சில்றனாம் மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் 30 பாசுரங்கள் அருளிச் செய்தாள். முதல் பாசுரத்தால் மார்கழி மாதத்தின் சிறப்பை சொல்லிவிட்டு, இரண்டாவது பாசுரத்தால் செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாது எது என்பதனை சொல்லி, மூன்றாவது 4வது பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும், எப்படி மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த மழையால் நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஸ்ரீஸ்பதியான நாராயணனை கண்ணனை 5வது பாசுரத்தால் சொன்னாள். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பாகவதோத்தமர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை பாடினாள். அதில் 6, 7 முற்று பெற்றன. 8வது பாசுரத்தின் பெண் அழகிய பெண், நல்ல தர்க்க சாமர்த்தியத்தோடு கூடிய பெண். அவளை நாம் பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம்னு சொன்னால் கிழக்கே இருக்கக்கூடிய வானம்.
இப்ப கிழக்கே இருக்கக்கூடிய வானத்தை எதுக்கு ஆண்டாள் காத்தால காமிக்கணும்? கிழக்கு தான் சூரியன் உதிக்கும். வெளுத்துடுத்துன்னு சொல்றான். அப்ப என்னன்னா அந்த வானமும் பூமியும் சேரக்கூடிய ஒரு இடம், அது ஹொரைசன் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல சூரியன் இன்னும் உதிக்க போறது. ஆனா அது உதிப்பதற்கு முன்பே கொஞ்சம் வெளுத்துரும். அதனால கீழ்வானம் வெள்ளென்று, அது வெளுத்து விட்டது, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. இப்ப இந்த இடத்துல எருமையை காண்பிக்கின்றாள். இது திரும்பி இன்னொரு பாசுரத்துல எருமையை காண்பிப்போம். அது எத்தனாவது பாசுரம்? 12வது பாசுரத்துல. அப்போ இந்த எருமையை காண்பிக்கக்கூடிய முதல் லட்சணம் இந்த பாசுரத்துல. அப்ப அவ என்ன சொல்றா? எருமை சிறுவீடு மெய்வான். காலங்காத்தால் எழுந்தவங்க என்ன சாப்பிடுவ? பால் குடிப்பேன். நீ என்ன பண்ணுவ சர்வேஷ்? பெட் காஃபி. வெரி குட் அப்பா. பெட்டு காஃபி 2. அப்புறம் நம்ம சஞ்சய் தர்ஷன் பல் தேய்ச்சுட்டு காஃபி. அப்புறம் ரோஷன் குளிச்சுட்டு தான் என்ன சாப்பிடுவேன்? ஊத்தப்பம். வெரி குட். ஸோ இப்போ நீங்கள்லாம் ஏதோ பல் தேய்க்கலாம், பல் தேய்க்கக்கூடாது இதெல்லாம் வச்சுருக்க இல்லையா? எருமை எல்லாம் பல் தேய்க்காது. அது காலங்காலத்தால் எழுந்த உடனே அதுக்கு பசி வந்துடும். அப்போது சிறு வீடு என்கின்ற அந்த மேய இடம், பாஸ்டர்ஸ், அதுவே ஊருக்கு வெளியில தள்ளி கொழுத்திருக்கும் செழித்திருக்கும் இருக்கக்கூடிய அந்த புல்லெல்லாம். ஆனால் கொல்லப்புறத்துலேயே ஒரு சின்ன இடம் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது புல்லு. அந்த இடத்துல அந்த புல் இருக்கும்போது இந்த எருமையானது அங்கு சென்று மேயும். அதனால காலங்காலத்தால் ஆயிடுத்துங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அப்போ ஆண்டாள் வெளியே இருந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்றா, பெண்ணே, எருமை சிறு வீடு மேய சென்றன. அதனால கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும். மிகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பெண்கள், மிக்குள்ள பிள்ளைகளும் அவர்களை, நான் மட்டும் வரல, நிறைய பெண்களை கூட்டுன்னு வந்திருக்கேன். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இல்ல ஒரு வெவ்வேறு அர்த்தங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, போகணுங்கிறதுக்காக போகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா அதை நம்ம வச்சுட்டோம்னா அதை யாராவது நெகட்டிவா கூட இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா எழுதணுங்கிறதுக்காகவா எழுதுறேன் அப்படின்னு கேட்பா. அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் எழுதுறியா, போகணுங்கிறதுக்காக போறவா, அவளை கூட்டுன்னு வந்திருக்கேன்னா கொஞ்சம் அர்த்தம் மாறிடும். அப்போ அதை இன்னும் விவரிக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, இப்போ ஒரு வழியா ஒரு இடத்துக்கு போறோம். யூ டேக் த மீன்ஸ் டு ரீச் எ டெஸ்டினேஷன். அப்போ உபாயம் வழியா உபேயத்தை அடையிறோம். அப்போ உபேயத்தில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை காட்டிலும் உபாயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட், அது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் சால்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறா. இப்போ நம்ம அந்த புஸ்தகத்தில் டீச்சர் கற்றுத்தரா. அப்போ கற்றுத்தரும்போது இதை அதுக்குள்ளே போடணும், சல்ஃபியூரிக் ஆசிட் அதில் போடணும், அதை இதில் போடணும்னு சொல்லும்போது ஆஹா என்னென்னவோ நம்ம மனசில் கற்பனை வரும். ஆனால் நம்ம லேபுக்கு போனோம்னா ஒரே செகண்டில் முடிக்கிறது ஒரே செகண்ட். ஆனால் 1.5 மாதம் டீச்சர் கற்றுத்தரும்போது நம்ம இமேஜினேஷன் எப்படி இருந்திருக்கு. அப்போது அதை கற்றுத்தரும்போது நம்ம கிரகிக்கும் போது, பாவிக்கும் போது, நினைக்கும் போது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இதே அதை பண்ணும்போது இருக்கான்னு நமக்கு தெரியாது. பண்ணும்போது இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. அதனால போவான் போகின்றாரை போகாமல் காத்துனா நிறைய பேர் எப்படி வந்திருக்கான்னா அக்ரூர கவனம் போலே. அக்ரூரர் கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சாலாம். ஏன் அக்ரூருக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் டக்குனா அக்ரூருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் ஒரே ஊர். ஸோ தன் ஊர்ல பிறந்த கிருஷ்ணரை இவ்வளவு நாள் இழந்துட்டார். கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சார். அப்ப கிருஷ்ணரை பார்க்க வேண்டும், அழைத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற கம்சனுடைய ஆக்ஞையை பிறப்பித்தவுடன் கம்சன் சொல்லிட்டான், நீ போய் கூட்டும்பா. அப்போ உடனே அவருக்கு மனசுல எண்ணம், கிருஷ்ணரை நம்ம எப்படி பார்க்க போறோம், அவர் என்ன தரிச்சுட்டு இருப்பார், என்ன மயில் பீலி தரிச்சுட்டு இருப்பாரா, மேல முண்டாஸ் மாதிரி கட்டிட்டு இருப்பாரா, சின்ன கிரீடம் தரிச்சுட்டு இருப்பாரா, அன்னைக்கு என்ன மஞ்சள் பட்டு கட்டிட்டு இருப்பாரா, இவ்வளவு பாவனை. அப்ப அந்த எண்ணத்தோட போற. அப்புறம் கிருஷ்ணரை பார்த்தோம்னா கட்டி பிடிச்சிட்டாரு. அது வெண்ணெய் கொடுத்தா, ஜிலேபி கொடுத்தா, ஜாங்கிரி கொடுத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா முதல்ல நினைச்சு பார்த்தாரு பாருங்க, அது போவான் போகின்றாரை.
அது. ரெண்டாவது திருஷ்டாந்தம் பெரியோர்கள் காண்பிப்பது திருமலை யாத்திரையை போலே. இங்கேருந்து திருப்பதி போறோம், பெருமாளை சேவிக்கிறது 10 வினாடி. ஆனால் இங்கேருந்து எப்படி எதெல்லாம் கடக்க போகிறோம், எவ்வளோ நாளை நிற்க போகிறோம், நிற்கும்போது என்ன சாப்பிட போகிறோம், சாப்பிட்ட உடனே திரும்பி எதை சாப்பிட போகிறோம், இப்படியே நினச்சி போகிறோம் இல்லையா? அப்போ திருமலை யாத்திரையை போலே. அப்படி அடையும் வஸ்துவை காட்டிலும் போகும் வழியில் இருக்கக்கூடிய பிராவண்யம், அந்த உபயத்தை காட்டிலும் உபாயத்தில் உண்டான ஒரு ருச்சி, அதோடு கூடியவர்கள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அது பாரு படி இருக்கக்கூடியவர்களை கூட இருங்கோ இந்த பெண் 8வது பாசுரத்து பெண்ணை நம்ம எழுப்பணும் அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேனே, போகாமல் காத்து உன்னை இப்படி எல்லாம் தடுத்துட்டு, யார? பக்கத்து வீட்டு பெண்ணை இல்ல, எதிர் வீட்டு பெண்ணை இல்ல, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் மேல சொல்ற கோது கலமுடைய பாவாய். நிறைய வார்த்தைகள் தமிழ்ல திரிச்சொல் என்று பெயர். வட மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைய திருச்சி சொல்லுவோம். எதிர்ச்சையா எதேச்சியா அப்படின்னு மாறுற மாதிரி கௌதூஹலம் ஹிமே அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் வரும். ஒரு சந்தோஷத்தோட ஆர்ப்பரிப்போட அந்த கௌதூஹலம்ங்கிற வார்த்தை குதூஹலம் மாறி கோது கலம் அப்படின்னு மாறிடுது. கோது கலம் உடைய பாவாய், அழகான கண்ணழகோடு கூடிய பெண்ணே. உள்ள இருக்க பெண்ணை ஏதாவது கொஞ்சம் ப்ரீஸ் கீஸ் பண்ணாதான் அது எழுப்போம். இந்த வடை காக்கா கதையெல்லாம் கேட்டிருக்கியோ? இந்த காக்காவை ஆஹா ஓஹோ நீ என்னமா பாடுறப்பாருன்னு உனக்கு மியூசிக் அகாடமியில் சான்ஸ் வாங்கி தரேன், நாரதகான சபாவில் நீ பாட போற, நானான்னு அது ஆறு வாய் தரும்போது வடக்கிழ வந்துட்டு. ஆனால் இந்த பெண்ணு நிஜமாவே அழகான கண் இருக்கக்கூடியவோ. அதனால கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு, கண்ணனை நாம் பாட வேண்டும். எதை வைத்துக் கொண்டு பாட வேண்டும்? பறையை வைத்துக் கொண்டு பாட வேண்டும். பறைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? மோட்சம். அதனால இந்த இடத்துல பறைனா வாத்தியம் தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மோட்சம் சொல்லணும் இருக்கு. காத்தால் எழுந்துக்கக்கூடிய பெண்ணை பார்த்து நான் மோட்சம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டா அது எழுதுக்கவே எழுதுக்காரு. அதனால பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. மாவாய்னு சொன்னா கண்ணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கம்சன் நிறைய பேர் அனுப்பினான். ஒரு அரக்கி அம்சம் பேரு, ஒரு காற்றாய் ஒருவன் வந்தான், ஒரு ஒரு ஷகடத்துக்குள்ள ஒருத்தன் வந்தான், ஷகடாசுரன் உத்கச்சன். அடுத்தது ஒரு கண்ணுக்குட்டியா ஒருத்தன் வந்தான், வத்சாசுரன். ஒரு மரமாக வந்தான், கபித்தாசுரன். அப்புறம் ஒரு ஒரு கழுதையாக ஒருவன் இருந்தான், தேனுக்கன். அப்புறம் ஒரு காளையாக ஒருவன் இருந்தான், பாம்பாக ஒருவன் இருந்தான். அப்புறம் ஒரு குதிரையாக ஒருவன் வந்தான். அந்த கேசியை கொன்னு தீர்த்தவன். மாவாய் பிளந்தானை, மாவாய் பிளந்தானை, அவனை பிளந்தானை. அனிமல்ஸ் எல்லாம் கொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்போ கிருஷ்ணன் மேல கேச போடலாமா அப்படின்னு கேட்டா, அதனால அது அசுர குணத்தோடு இருந்ததால், மக்களை துன்புறுத்தியதால், அந்த மக்களை ரொம்ப படுத்தி எடுத்ததால் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மல்லர்கள் நல்ல WWF சாம்பியன் யார்? இது புஷ்டிக சாணுரர்கள். அதனால மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. அப்பேற்பட்டவன் சாதாரணப்பட்டவனா? தேவர்களான இந்திரனும் வருணனும் அக்னியும் வாயுவும் அவர்களும் சேவிக்கக்கூடிய, யாரெல்லாம் நம்ம தேவர்களாக பாவிக்கின்றோமோ அந்த தேவர்களும் சேவிக்கக்கூடிய தேவாதி தேவனை. எந்தெந்த திவ்ய தேசத்துல பெருமாள் தேவனுக்கு சுவாமி அப்படிங்கிற பெயர் பெற்றவர்? காஞ்சிபுரத்துல என்ன? காஞ்சிபுரத்துல தேவராஜன், அப்புறம் திருவஹீந்திரபுரம் தேவநாதன், அப்புறம் தேவராஜன், தேவநாதன், தெய்வநாயகன் அப்படின்லாம் பேர் பெருமாளுக்கு. நிறைய க்ஷேத்திரங்கள் இப்போ தேரெழுந்தூர்லேருந்து ஆரம்பிச்சு வானமாமலை வரைக்கும் பெருமாளுக்கு தேவநாதன், தேவராஜன், தேவாதிராஜன் இப்படிலாம் பேர். அப்பேற்பட்ட தேவர்களுக்கும் சுவாமியாய் அவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவாதி தேவனை இப்போ அந்த பெண்களை பார்த்து சொல்றா, நம்ம அவளை போய் சேவிக்க போறோம். உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுந்துக்கோ. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் சேவிக்க வேண்டும். அப்ப சேவிச்சுட்டா பெருமாள் எப்படி இருப்பார்? அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு. அப்ப வரும்போது இப்ப ஆங்கிலத்தில் எப்படி இருந்து வா வா அதெல்லாம் சொல்றோமோ, ஆன் சேவிப்பானா, ஆவென்று ஆராய்ந்து அருள் ஏலோ என்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தால் ஆண்டாள் அந்த பெண்ணை எழுப்பி பெருமானை
கண்ணனை ஸ்ரீயப்பதியை சேவிக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை தெரிவிக்கின்றான். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I am scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.